role of resources and capabilities, building core competencies. An organization may be viewed as an entity endowed with resources and capabilities. These resources and capabilities may be so synergized as to impart distinct competencies that the organization may leverage to its advantage. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஜென்ரலி ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க ரிசோர்சஸ் அதோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே சேர்ந்ததுதான் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ரிசோர்சஸ் அந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் அது சினர்ஜைஸ் பண்ணி, அதாவது ஒரு ரிசோர்சஸ்க்கும் இன்னொரு ரிசோர்சஸும் கம்பைன் பண்ணி, நம்மள்ட்ட இருக்க ஒரு கேப்பபிலிட்டிஸும் இன்னொரு ஒரு கேப்பபிலிட்டிஸும் கம்பைன் பண்ணி அதனால வர சினர்ஜில அந்த இம்பாக்ட் நம்மளுக்கு ஒரு தனியான ஒரு கம்பீட்டன்சிஸ் நமக்கு கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சரியா? They define core competencies as the collective learning in the organization, especially coordinating diverse production skills and integrating multiple stream of technologies. An organization combination of technologies and managerial know-how, wisdom and experience are the complex set of capabilities and resources that can lead to a competitive advantage compared to the competitors. அதாவது நம்மளோட கோர் கம்பீட்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆர்கனைசேஷன்ல ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஸ்கில்லோ இல்ல ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டெக்னாலஜியோ இருக்கு. அது நம்மளோட மத்த காம்படிட்டர்ஸை விட நம்மளுக்கு பெட்டரான ஒரு பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நம்மளோட கோர் கம்பீட்டன்சி. நம்ம கஸ்டமர் கிட்ட ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அது நம்ம மத்த காம்படிட்டர்ஸை விட நம்மளுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னா அது நம்மளோட கோர் கம்பீட்டன்சி. சரியா? சோ அது நம்மளோட ஆர்கனைசேஷனோட டெக்னாலஜியா இருக்கலாம், இல்ல மேனேஜர்ஸ் கிட்ட இருக்க நோ ஹவ்னா அதுல இருக்க ஐடியாஸ் அதோட ஃபார்முலாஸா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட விஸ்டம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மள்ட்ட இருக்க காம்ப்ளெக்ஸான கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரிசோர்சஸ வச்சு நம்ம ஒரு காம்பரேட்டிவ் அட்வான்டேஜ் நம்மளோட காம்படிட்டர்ஸை விட எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கிரியேட் பண்றோம். அதுதான் நம்மளோட கோர் கம்பீட்டன்சி. சரியா? Competency is defined as the combination of skills and techniques rather than individual skills or separate techniques. For core competency, it is the characteristics to have a combination of skills and techniques which make the whole organization utilize these several separate individual capabilities. அதாவது கம்பிட்டன்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அது இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸா இல்லாம இருக்கிற எல்லா ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட காம்பினேஷனுக்கு, ஒரு ஸ்கில்க்கும் ஒரு டெக்னிக்ஸ்குள்ள காம்பினேஷன் ஆர் 2-3 ஸ்கில்ஸ்குள்ள காம்பினேஷன், ஸோ அந்த மாதிரி அதோட காம்பினேஷன் தான் நம்மளோட கம்பிட்டன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அதே இதை கோர் கம்பிட்டன்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்க்கு இருக்க காம்பினேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளோட ஆர்கனைசேஷனை இன்னொரு ஆர்கனைசேஷனோட பெட்டரா காமிக்கிறது தான். சரியா? therefore core competencies cannot be built on one capacity or single technology know-how. Instead, it has to be integration of many resources. The optimal way to define core competencies is to consider it as a sum of 5 to 15 areas of development expertise. அதாவது இப்போ நம்மளோட கோர் கம்பிட்டன்சியை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஒரு கம்பிட்டன்சியோ இல்ல ஒரு டெக்னாலஜி நோஹாவோ வச்சு நம்மளால பண்ண முடியாது. நம்மள்ட்ட இருக்கிற டெக்னாலஜிஸும் நம்மள்ட்ட இருக்க கேப்பபிலிட்டிஸையும் இன்டகிரேட் பண்ணி அதுல இருந்து வர சினர்ஜி மூலமா தான் நம்மளால ஒரு கோர் கம்பிட்டன்சியை கிரியேட் பண்ண முடியும். அதை கம்பைன் பண்ணி அந்த காம்பினேஷன்ல இருந்து வர பெனிஃபிட்ஸ் அதை வச்சுதான் நம்மளோட கோர் கம்பிட்டன்சியை நம்ம எடுத்துட்டு வர முடியும். சரியா? Major core competencies are defined in 3 areas. ஒன்னு competitor differentiation, customer value and application to other markets. அதாவது மேஜரான கம்பிட்டன்சிஸ் தான் நம்ம எங்க டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்னு நம்மளோட competitor differentiation, இன்னொன்னு நம்மளோட customer value and இன்னொன்னு நம்மளோட application to other markets. So first competitor differentiation is one of the main 3 conditions. The company can consider having a core competency if the competence is unique and it is different from competitors to imitate. அதாவது and it's difficult to competitors to imitate. அதாவது நம்மளோட கோர் கம்பிட்டன்சிஸ் வந்துட்டு நம்மளுக்கு காம்பரேட்டர் டிஃபரன்சியேஷன்ல நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா, அப்படி என்னன்னா நம்ம ஏதோ ஒரு கம்பிட்டன்ஸ் நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம், அந்த கம்பிட்டன்ஸ் யூனிக்கா இருக்கு அண்ட் அந்த யூனிக்னஸ் நம்மளோட காம்படிட்டர்ஸ்க்கு அதை இமிட்டேட் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது நம்ம ஒரு கோர் கம்பிட்டன்சிஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் பை காம்படிட்டர் டிஃபரன்சியேஷன் மூலமா. சரியா?
This can provide a company an edge compared to the competitors. This allows the company to provide better product or service to the market with no fear that competitor can copy it. The company has to keep on improving these skills in order to sustain its competitive position. அதாவது நம்ம இந்த ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்குறோம் அப்படின்றனால நம்மளுக்கு மத்த காம்படிட்டர்ஸை விட நம்மளுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்ஸ், நம்ம ப்ரொவைட் பண்ற ப்ராடக்ட்ஸோ இல்ல சர்வீசஸோ நம்மளோட கஸ்டமருக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஃபீச்சர்ஸ்ல இல்ல ஒரு பெட்டரான ஒரு ப்ராடக்டா நம்ம கொடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி அது நம்ம காம்படிட்டர்ஸ் இமிட்டேட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்றனால நம்மளோட காம்படிட்டர் அதை காப்பி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஃபியர் இல்லாம நம்மளால அந்த ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ ப்ரொவைட் பண்ண முடியும். சரியா? Competence does not necessarily have to exist within one company in order to define as core competence, although all companies operating in the same market would have the equal skills and resources. If one company can perform this significantly better, the company has obtained a core competence. அதாவது நம்ம கம்பிட்டன்சி அப்படின்றது அந்த ஒரு கம்பெனில தான் அது இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஒரு மார்க்கெட்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு அண்ட் எல்லா கம்பெனிக்குமே ஈக்குவலான ஸ்கில்ஸும் ஈக்குவலான ரிசோர்சஸும் இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு கம்பெனி மத்த எல்லா கம்பெனியோட இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுதான் அவங்களோட கோர் கம்பிட்டன்சி. சரியா? The second condition to be met is customer value. இதுல first one நம்ம பார்த்தாச்சு competitor differentiation. ரெண்டாவது ஏரியா நம்மளோட customer value. When purchasing a product or services, it has to deliver a fundamental benefit for the end customer in order to be a core competence. It will include all the skills needed to provide fundamental benefits. அதாவது நம்ம ஒரு ப்ராடக்டையோ இல்ல ஒரு சர்வீஸையோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட ஃபண்டமெண்டல் பெனிஃபிட்ஸ் நம்மளோட எண்ட் யூசர்ஸ்க்கு டெலிவர் பண்ணணும். அப்போதான் நம்மளால கோர் கம்பிட்டன்சிஸை நம்மளால ரீச் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ப்ராடக்டோ இல்லை நம்ம சர்வீஸோ அது எதுக்காக நம்ம ஆக்சுவலி பண்ணியிருக்கோம், அதோட பேசிக்கான பெனிஃபிட் என்னவோ அதை முதல்ல நம்மளோட எண்ட் யூசர் கிட்ட டெலிவர் பண்ணணும். சரியா? The service or the product has to have real impact on the customer as the reason to choose to purchase them. If the customer has chosen the product without this impact, then competence is not a core competence and it will not affect the company's market position. அதாவது நம்மளோட ப்ராடக்ட்டோ இல்ல நம்மளோட சர்வீசஸோ நம்மளோட கஸ்டமருக்கு நிஜமாலுமே அது மேல ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும். இதுக்காக தான் நான் இந்த பிராண்ட்லயோ இந்த ப்ராடக்டையோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொல்றதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கணும். சரியா? இப்போ அந்த கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்டை சூஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாம பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அது கோர் கம்பிட்டன்ஸ் கொடுக்காது அண்ட் நம்மளோட மார்க்கெட் பொசிஷனையும் அது எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் நம்ம ஒரு இம்பாக்ட் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த கஸ்டமர் நம்மளுக்கு லாயல் கஸ்டமரா மாறுவாங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும், அவங்கள்ட்ட போயிட்டே இருக்கும், நம்மளோட மார்க்கெட் பொசிஷனும் இன்க்ரீஸ் ஆகும். பட் அவங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாத மாதிரி நம்மளோட சாய்ஸஸ் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்மளோட மார்க்கெட் பொசிஷன்ல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. சரியா? The essence is that customer should value the differentiation offered. Without it, the core competencies does not make sense. நம்ம ஏதோ ஒரு டிஃபரன்சியேஷன் மேக் பண்ணி நம்மளோட கஸ்டமர் கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த டிஃபரன்சியேஷனை அந்த கஸ்டமர் வேல்யூ பண்ணல அப்படின்னா அந்த டிஃபரன்சியேஷனுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லாம போயிடும். ஸோ நம்ம ஒரு கோர் கம்பிட்டன்சியா கிரியேட் பண்ணதுக்கு எந்த ஒரு சென்ஸுமே இல்லாம போயிடும். சரியா? இப்போ ஃபைனலி நம்மளோட லாஸ்ட் கண்டிஷன் ரெஃபர்ஸ் டு தி அப்ளிகேஷன் ஆஃப் கம்பிட்டன்ஸ் டு அதர் மார்க்கெட்ஸ். Core competence must be applicable to the whole organization. It cannot be only one particular skill or specified area of expertise. Therefore, although some special capabilities should be essential or crucial for the success of the business activities, it will not be considered as core competencies if it is not fundamental for the whole organization's point of view. Thus, a core competency is a unique set of skills and expertise which will be used throughout the organization to open up potential markets to be exploited. அதாவது நம்மளோட கோர் கம்பிட்டன்சிஸ் அப்படின்றது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லையோ இல்ல ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்லயோ இருக்க முடியாது. அது ஜென்ரலி நம்மளோட என்டையர் ஆர்கனைசேஷனுக்கே நம்மளோட கோர் கம்பிட்டன்சிஸ் அப்படின்றது அப்ளை ஆகும். இஃப் நம்ம ஒரு
ஃபண்டமெண்டலான ஒரு பெனிஃபிட் நம்ம குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். பட் ஆனா அது நம்மளோட என்டயர் ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல அப்படின்னா, அது நம்மளோட கோர் காம்பிடன்சியாவே இருக்க முடியாது. ஸோ ஒரு கோர் காம்பிடன்சி அப்படின்னு நீங்க எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு தனியான ஒரு யூனிக் செட் ஆஃப் ஸ்கில்ஸும், எக்ஸ்பர்டைஸும் இருக்கணும். அண்ட் அது நம்மளோட என்டயர் ஆர்கனைசேஷன் லெவல், அதாவது நம்ம ஆர்கனைசேஷன் எந்தெந்த மார்க்கெட் எல்லாம் ரீச் பண்ணுதோ, எல்லா ஆர்கனைசேஷனையுமே அது எல்லா மார்க்கெட்ஸயுமே அது டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது மொத்த மார்க்கெட்டையுமே அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? இஃப் தி 3 above mentioned conditions are met, then the company can regard it competencies as core competencies. Core competency are often visible in the form of organizational function. அதாவது ஒரு கோர் கம்பிட்டன்சி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அது ஜென்ரலி நம்மளோட ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனலா நம்ம அதை பார்ப்போம். சரியா? அதே மாதிரி கோர் கம்பிட்டன்சி ஃபார் அ ஃபார்ம் இஸ் வாட் எவர் இட் டஸ் பெஸ்ட். அதாவது நம்மளோட ஃபார்ம் எதெல்லாம் பெஸ்டா பண்ணுதோ அதெல்லாம் தான் நம்மளோட கோர் கம்பிட்டன்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். Core competencies are the knowledge, skills, and facilities necessary to design and produce core products. Core competencies are created by superior integration of technology, physical, and human resources. They represent distinct skills as well as intangible, invisible, intellectual assets and cultural capabilities. அதாவது கோர் கம்பிட்டன்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போதோ இல்ல அதை டிசைன் பண்ணும்போதோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ண நாலேஜ், அதுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் தான் நம்மளோட கோர் கம்பிட்டன்சிஸ். சரி, கோர் கம்பிட்டன்சிஸ் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட டெக்னாலஜி, நம்மளோட பிசிக்கல் ரிசோர்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஹியூமன் ரிசோர்சஸ் இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி இதுல இருந்து வர சுப்பீரியர் வேல்யூஸ் தான் நம்மளோட கோர் கம்பிட்டன்சிஸ கிரியேட் பண்ணும். சரியா? அவங்கள்ட்ட இருக்க டிஸ்டிங்டிவ் ஸ்கில்ஸ் அது எதர் நம்மளோட இன்டான்ஜிபிளா இருக்கலாம், இல்ல இன்விசிபிளா இருக்கலாம், ஆர் நம்மளோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், நம்மளோட பேட்டன்ஸ், நம்மளோட ட்ரேட்மார்க்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட கல்ச்சுரல் கேப்பபிலிட்டிஸாவும் இருக்கலாம். சரியா? கல்ச்சுரல் கேப்பபிலிட்டிஸ் ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி டு மேனேஜ் change, the ability to learn and team working. Organization should be viewed as the bundle of few core competencies, each supported by several individual skills. Core competencies based diversification reduce risk and investment and increase the opportunity for transforming learning and best practice across business units. அதாவது நம்மளோட கல்ச்சுரல் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றது, நம்மளால ஒரு சேஞ்ச், இப்போ நம்ம ஆர்கனைசேஷன்ல ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்மளோட டீம் ஒர்க் பண்றதா நம்மளோட கல்ச்சுரல் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க அதாவது ஒரு கோர் கம்பெட்டன்சிஸ் தான் அவங்க ஆர்கனைசேஷனுக்கு இருக்கும் அப்படின்றது கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு பண்டில் ஆஃப் சில ஃபியூ கோர் கம்பெட்டன்சிஸ் இருக்கும். ஒரு 4-5 கோர் கம்பெட்டன்சிஸ் இருக்கலாம் அந்த ஆர்கனைசேஷன்ல. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அவங்கள்ட்ட இருக்க இண்டிவிஜுவலான ஒரு ஸ்கில்ஸ் சப்போர்ட் பண்ணி இருக்கும். சரியா? கோர் கம்பெட்டன்சிஸ் பேஸ் பண்ணி நம்மளோட ரிஸ்கையோ இல்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ நம்மளோட டைவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்மளோட பிசினஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கோ இல்ல சர்வீசஸ்க்கோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஓப்பன் அப் ஆகும். அது மூலமா நம்மளோட லேர்னிங்ஸையும் நம்மளோட ப்ராக்டிசஸையும் நம்மளோட பிசினஸ் யூனிட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? Core technological competencies are also corporate assets, and as assets they facilitate corporate access to the variety of markets and businesses. For competitive advantage, a core technological competence should be difficult for the competitors to imitate. அதாவது core technological competence அப்படின்னா என்ன அப்படின்னா, அது நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்க ஒரு அசெட் அண்ட் அந்த அசெட் நம்மளோட பிசினஸ்ல மத்த காம்படிட்டர்ஸை விட இன்னும் பெட்டரான ஒரு ப்ராடக்டோ இல்ல சர்வீசஸோ ப்ரொவைட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது நம்மளோட கோர் டெக்னாலஜி கம்பெனிஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்க கோர் டெக்னாலஜி கம்பெனிஸ் மத்த காம்படிட்டர்ஸ் இமிட்டேட் பண்ண முடியாம இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொடுக்கும். ஓகேவா? Criteria for building a core competencies: capabilities that are valuable, rare, costly to imitate, and substitutable are core competencies. அதாவது எந்தெந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூபிளா இருக்கு அண்ட் அது ரேரா இருக்கு அண்ட் அதை இமிட்டேட் பண்ண காஸ்ட்லியா இருக்கு அண்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியாம இருக்கும், அதெல்லாம் தான் நம்மளோட கோர் கம்பிட்டன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா?
இப்போ valuable capabilities are the one that allows the firm to exploit opportunities or avert the threat in the external environment. A firm creates value for customers by effectively using capabilities to exploit opportunities. Companies build a valuable competencies in financial services. In addition, to make such competencies as financial services highly successful require placing the right people in the right job. Human capital is important in creating value for customers. அதாவது நம்மளால ஒரு கேப்பபிலிட்டிஸ், நம்மளோட வேல்யூபிள் கேப்பபிலிட்டிஸ் ஏதோ ஒண்ணு நம்மள்ட்ட இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுதோ அப்படின்னாலோ, அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு வேல்யூபிளான ஒரு கேப்பபிலிட்டியா இருக்கு. சரியா? இப்போ ஒரு ஃபர்ம் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருது அப்படின்னு சொல்லி அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல அவங்க ஒரு வேல்யூபிள் கம்பீட்டன்ஸ் தராங்க அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ அவங்க அவங்க அவங்களோட கஸ்டமருக்கு அவங்க கம்பீட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது அவங்களோட கஸ்டமருக்கு அவங்களோட வேல்யூபிள் சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ரைட்டான பீப்புளை அந்தந்த ஜாபுக்கு எந்தெந்த பீப்புள் கரெக்டா இருப்பாங்களோ அவங்கள கரெக்டா அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் மேக் பண்ணாங்க அப்படின்னாதான் அவங்களால அந்த ஒரு வேல்யூபிளான ஒரு சர்வீஸ் நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுக்க முடியும். அண்ட் அது அவங்களோட கம்பீட்டன்ஸாகவும் ஆகும். ஸோ ஒரு ஹியூமன் கேபிட்டலை நம்ம சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் நம்மளோட கஸ்டமருக்கு நம்ம வேல்யூ கிரியேட் பண்றதுக்கு. சரியா? இப்போ ரேர் அப்படின்னு எடுக்கிறோம்னா, core competencies are very rare capabilities and very few of the competitors possess this. Capabilities possessed by many rivals are unlikely to be sources of competitive advantage for any one of them. Competitive advantage results only when firms develop and exploit valuable capabilities that differ from those shared with competitors. அதாவது கோர் கம்பிட்டன்சிஸ் அப்படின்றது ரொம்ப ரேரான கேப்பபிலிட்டிஸ். நம்மளோட காம்படிட்டர்ஸ் வச்சிருக்க ரொம்ப ரேரான கேப்பபிலிட்டிஸ் தான் நம்மளோட கோர் கம்பிட்டன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எந்தெந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் நம்மளோட காம்படிட்டர்ஸ்னால அதை காம்படிட்டிவ் அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாம இருக்குமோ அதெல்லாம் தான் நம்மளோட ரேரான கேப்பபிலிட்டிஸ். ஸோ இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்றது நம்ம கிட்ட இருக்க டிஃபரெண்டான ஏதோ ஒரு கேப்பபிலிட்டிஸால மட்டும்தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். எந்தெந்த கேப்பபிலிட்டிஸ் தான் நம்ம காம்படிட்டர்ஸால பண்ண முடியலையோ அதுலலாம் நம்ம ஒரு டிஃபரெண்டான கேப்பபிலிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட ரேரான கேப்பபிலிட்டிஸா இருக்கும். சரியா? அதே மாதிரி காஸ்ட்லி டு இமிடேட். Costly to imitate means such capabilities that competing firms are unable to develop easily. The products could be imitated in due course of time, but it was much more difficult to imitate the R&D cycle time capabilities. அதாவது நம்ம ஒரு கேப்பபிலிட்டி ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம். நம்மளோட கம்பீட்டன்ஸ்க்கான ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. இந்த கேப்பபிலிட்டிய நம்மளோட காம்படிட்டர்ஸால அதை காப்பி பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா அப்போ அது நம்மளுக்கு நம்மளோட ஒரு கோர் கம்பிட்டன்சியா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நம்ம ஒரு கேப்பபிலிட்டி கிரியேட் பண்ணிருக்கோம் அண்ட் அந்த கேப்பபிலிட்டி யாராலையும் காப்பி பண்ண முடியல, அது அவங்களுக்கு காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா அவங்களால அந்த கேப்பபிலிட்டிஸை கிரியேட் பண்ண முடியாம இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேப்பபிலிட்டி வச்சிருக்கோன்றனால நம்மளுக்கு அது ஒரு கோரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? Next one, non-substitutable. Capabilities that do not have strategic equivalence are called non-substitutable capabilities. This final criterion for the capabilities to be a source of competitive advantage is that there must be no strategical equivalent valuable resources that are themselves either not rare or imitable. அதாவது கேப்பபிலிட்டிஸ் எது எதுக்கெல்லாம் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சப்ஸ்டியூட்ஸ் இல்லையோ அதெல்லாம் நம்மளோட நான் சப்ஸ்டியூட்டபிள் கேப்பபிலிட்டிஸா இருக்கும். சரியா? இப்போ நம்ம கிட்ட ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, அது நம்மளோட கோர் கம்பிட்டன்ஸா ஆகணும், நம்மளுக்கு அதுக்கான ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்மளுக்கு அது கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேப்பபிலிட்டிஸ்க்கு ஒரு சப்ஸ்டியூட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கேப்பபிலிட்டிஸ் நம்மளுக்கு ரேரா இருக்கணும் அண்ட் அதை இமிட்டபிளாவும் இருக்காது. அதாவது இமிட் பண்றது அதை மறுபடியும் காப்பி பண்றதுக்கும் டிஃபிகல்ட்டாவும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு கோர் கம்பிட்டன்சியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? The culture and excellent human capital work toward in the implementation of the Tata strategy are the basis for its comparative advantage. அதாவது நீங்க டாட்டா
அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அவங்களோட இது நீங்க எழுதணுன்ற அவசியமே இல்ல. இந்த எக்ஸாம்பிளோடது அவங்களோட கல்ச்சர் அண்ட் அவங்களோட ஹியூமன் கேபிட்டலோட ஒர்க்கிங் தான் அவங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணுச்சு. சரியா? The strategic value of capabilities increases as they become more difficult to substitute. ஸோ நம்மளோட கேப்பபிலிட்டிஸோட வேல்யூ எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, அந்த கேப்பபிலிட்டிஸ்க்கு ஒரு சப்ஸ்டியூட் கொண்டு வரது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்மளோட வேல்யூஸ் நம்மளோட கேப்பபிலிட்டிஸ்க்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இது 3 படிச்சிருவோமா? வேல்யூ, ரேர், காஸ்ட்லி டு இமிடேட், நான் சப்ஸ்டியூட்டபிள். Next one, SWOT analysis. SWOT analysis is the analysis of the business's strengths, weakness, opportunities and threats. அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம அனலைஸ் பண்றோம். The primary objective of a SWOT analysis is to help organization develop a full awareness of all the factors involved in making the business decisions. அதாவது நம்மளோட SWOT analysisோட objectives என்ன அப்படின்னா, நம்மளோட ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே மேலேயும் அவேர்னஸ் மேக் பண்ணி அது வச்சு அவங்களோட டெசிஷன்ஸை மேக் பண்றது. SWOT analysis can be implemented before all company actions, whether it is exploring new initiatives, ramping internal policies, considering opportunities to grow or alter a plan midway. அதாவது நம்ம SWOT analysis அப்படின்றது ஒரு கம்பெனில எந்த ஆக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட பண்ணுவோம். நம்மளோட ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இல்ல ஏதாச்சும் த்ரெட்ஸ் இருக்கா, இல்ல நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, நம்மளோட வீக்னஸஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிளானிங்ஸ் எல்லாமே மேக் பண்ணுவோம். புதுசா புது இனிஷியேட்டிவ்க்கா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி இருக்க பாலிசிஸை ரீவாம்ப் பண்றதுக்கா இருந்தாலும் சரி. சரியா? ஃபோக்கஸ் ஆன் லெவரேஜிங் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அவுட்கம் டு ஓவர்கம் வீக்னஸஸ் அண்ட் த்ரெட்ஸ். அதாவது நம்ம கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்ஸையும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வச்சு நம்மளோட வீக்னஸஸையும் நம்மளோட த்ரெட்ஸையும் ஓவர்கம் பண்றதுக்காக மேக் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ். சரியா? எக்ஸாம்பிள் ஆஃப் அ லா ஃபார்ம் தட் ஆக்சுவலி இது இந்த இதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எல்லோலயே இருக்கக்கூடாது, இது ரெட்டே பண்ணிடலாம். Benefit of this analysis is that it identifies the complex issue for an organization and puts them into a simple framework. Major criticism of this tool is that it does not generally provide for evaluation of strengths, weaknesses, opportunities and threats in the comparative context. அதாவது இந்த அனாலிசிஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்கனைசேஷன்ல என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி, என்னென்னலாம் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல நம்மளுக்கு அது கொடுக்கும். இது அதோட பெனிஃபிட். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படி, அதோட கிரிட்டிசிசமா என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு சொல்லுது. பட் ஆனா அதை இவாலுவேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது ப்ரொவைட் பண்ணல அப்படின்றதுதான் நம்மளோட ஸ்வாட் அனாலிசிஸோட ஒரு கிரிட்டிசிசமா இருக்கு. சரியா? இப்போ SWOT stands for threats, strengths, weakness, opportunities, and threats. Internal analysis is more focused on understanding the existing structure and competence of the business, thus highlighting the strengths and weakness, while external analysis is about identifying and preparing for uncontrollable, which can either be opportunities or threats. SWOT analysis is a tool which is used for both internal and external analysis. அதாவது SWOT analysis அப்படின்னா என்ன? நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ், நம்மளோட வீக்னஸ், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நம்மளோட த்ரெட்ஸை பார்க்குறது. இப்போ நம்மளோட இன்டர்னலி நம்மளோட அனலைஸ் பண்ணி நம்ம ஆர்கனைசேஷனோட எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரும் நம்மளோட பிசினஸ்ல இருக்க கம்பீட்டன்சஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன அதுல ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு, நம்மளுக்கு என்னென்ன வீக்னஸஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்றதுக்கும், அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்ல நம்ம என்னென்ன த்ரெட்ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கும் தான் நம்ம இந்த SWOT அனாலிசிஸ் மேக் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த SWOT அனாலிசிஸ் அப்படின்றது நம்மளோட இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட எக்ஸ்டர்னலையும் நம்ம அனலைஸ் பண்றதுக்கான ஒரு டூல் தான். ஓகேவா? இந்த SWOT அனாலிசிஸ் படிச்சுவோமா? Competitive advantage using Michael Porter generic strategy.
Companies achieving superior performance relative to rivals is the ultimate challenge. If the company strategies result in superior performance, it is said to have a competitive advantage. அதாவது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், நம்ம கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட காம்படிட்டர்ஸை விட இன்னும் ஒரு சுப்பீரியரா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட எல்லா எல்லா கம்பெனிஸ்க்குமே இருக்க ஒரு சேலஞ்சாவே இருக்கும். சரியா? இப்போ நம்மளோட கம்பெனியால நம்மளோட காம்படிட்டரை விட ஒரு சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்னா அதுதான் அவங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். சரியா? Strategic management involves development of competencies that managers can use to achieve better performance and the competitive advantage for their organization. Competitive advantage allows a firm to gain an edge over rivals when competing. It is the set of unique features of a company and its products that are perceived by the target markets and significant and superior to the competition. அதாவது நம்மளோட கம்பிட்டன்சிஸ் அப்படின்னு நம்ம ஒண்ணு டெவலப் பண்றோம் இல்லையா? அதாவது நம்ம காம்படிட்டர்ஸை விட நம்ம ஏதோ ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம ஒரு கம்பிட்டன்சிஸ் டெவலப் பண்றோம்ல, அது நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜா நம்ம மாறுறதுக்கு நம்மளோட அதுக்கும் நம்ம ஒரு கம்பிட்டன்சிஸ் டெவலப் பண்றோம். அதாவது நம்ம ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கம்பிட்டன்சிஸ் டெவலப் பண்றோம். அது ஆக்சுவலான ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னா அது நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜா நம்மளோட ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளோட எல்லா நம்மளோட காம்படிட்டர்ஸை விட நம்மளுக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் மேல ஒரு அடிஷ்னல் ஒரு எட்ஜ் இருக்கும். ஸோ அது இப்போ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன? அது ஒரு யூனிக்கான ஃபீச்சர் நம்மளோட கம்பெனி அதோட ப்ராடக்ட்ஸ்லயோ அண்ட் அதோட ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ஃபீச்சர் ஒன்று யூனிக்கான ஒரு ஃபீச்சர் ஒன்று தராங்க நம்மளோட டார்கெட்டட் மார்க்கெட்ஸ்க்கு. அண்ட் அது நம்மளோட காம்படிஷன்ல நம்ம சுப்பீரியரா இருக்கிறதுக்கான ஒரு டூலா இருக்கு. சரியா? சோ நம்ம கஸ்டமர் கிட்ட நம்ம ஏதோ ஒரு யூனிக் ஃபீச்சர் தரோம் அண்ட் அது நம்ம மத்த காம்படிட்டர்ஸை விட நம்மளுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி தருது அப்படின்னா அது நம்மளோட competitive advantage இருக்கு. சரியா? In other words, organization is said to have competitive advantage if its profitability is higher than the average profitability for all companies in the industry. அதாவது இப்போ இன்னொரு வேர்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மார்க்கெட்ல அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க மத்த காம்படிட்டர்ஸ்ல இருக்க ஆவரேஜ் ப்ராஃபிட்டபிலிட்டியை விட என்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டபிலிட்டி ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ எனக்கு ஏதோ ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றது அர்த்தம். சரியா? It is achieved when the firm successfully formulates and implements the value creation strategy and other firms are unable to duplicate it or find it too costly to imitate. Further, it can be said that the firm is successful in achieving competitive advantage only after other firms' efforts to duplicate or imitate it fails. அதாவது நம்மளோட கம்பெனி ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்னா என்னன்னா நம்மளால ஒரு வேல்யூ கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணி அண்ட் அதை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அப்படின்றது அர்த்தம். அண்ட் நம்மளோட மத்த ஃபர்ம்ஸால அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ காப்பி பண்ண முடியல, அதை இமிட்டேட் பண்ண முடியல, ஆர் அதையே மறுபடியும் அவங்களால டூப்ளிகேட்டும் பண்ண முடியல அப்படின்னா அது நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இப்போ ஃபைனலி நம்மள்ட்ட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றத நம்மளால எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா நம்மளோட மத்த ஃபர்ம்ஸால நம்ம பண்ண இந்த சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸை டூப்ளிகேட்டோ இல்ல காப்பியோ பண்ண முடியல, அதை இமிட்டேட் பண்ணும்போதோ அது ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்பதான் நம்ம இது ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். சரியா? இதை படிச்சிருவோமா? நெக்ஸ்ட் ஒன், sustainability of competitive advantage. The sustainability of the competitive advantage depends upon four major characteristics of the resources and capabilities. The first one, durability. The period over which a competitive advantage is sustained depends in part on the rate at which the firm's resources and capabilities deteriorate. அதாவது நம்மளோட டியூரபிலிட்டி, நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அவங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க சஸ்டெயின் பண்ணிருக்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த ஃபர்ம்ஸோட ரிசோர்ஸஸையும் அவங்களோட கேப்பபிலிட்டிஸோட டிட்டோரியேஷனோட ரேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? In industry where the rate of product innovation is fast, product patents are quite likely to become obsolete. Similarly, capabilities which are the results of the management expertise of the CEO are also vulnerable to his or her retirement or departure. On the other hand,
many consumer brands names have a highly durable appeal. அதாவது இப்போ நம்ம ஃபர்ம்ல இருக்க கம்பீட்டன்ஸ்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஃபாஸ்டா அப்சலீட் ஆற மாதிரி இருக்கு. அதாவது இப்போ டெக்னாலஜி பேஸ்டான நம்மளோட ஒரு கம்பீட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, புதுசான டெக்னாலஜி ஃபாஸ்டா இனோவேட் ஆயிட்டே இருக்கும்போது, நம்மளோட பழைய பேட்டன்ட்ஸ் நம்மளுக்கு அப்சலீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதோட டியூரபிலிட்டி நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்மளோட கம்பீட்டன்ஸ் நம்மளோட சிஇஓ இல்ல நம்மளோட மேனேஜ்மெண்டோட எக்ஸ்பர்டைஸ் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு ஆர் அவங்க நம்மள கம்பெனியை விட்டு டிபார்ட் ஆகி இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களோட வல்னரபிலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட கன்சியூமர் பிராண்ட்ஸும் சில டைம் ஹல் நிறைய டியூரபிளான ஒரு அப்பீலோட இருக்கும். சரியா? அதே மாதிரி transferability. Even if the resources and capabilities on which the competency competitive advantage is based are durable, it is likely to be eroded by competition from rivals. The ability of rivals to attack position of competitive advantage relies on their gaining access to the necessary resources and capabilities. The easier it is to transfer resources and capabilities between companies, the less sustainable will be the competitive advantage which is based on them. அதாவது நம்மளோட ரிசோர்ஸஸும் நம்மளோட கேப்பபிலிட்டிஸும் எந்த அளவுக்கு நம்மளோட காம்படிஷனை எரோட் பண்ண முடியும், அதாவது நம்மளோட காம்படிட்டர்ஸால நம்மளோட காம்படிஷனை எந்த அளவுக்கு எரோட் பண்ண முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? இப்போ இன்கேஸ் நம்மளோட காம்படிட்டர்ஸால நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ அட்டாக் பண்ண முடியுது, அவங்களால அதை எரோட் பண்ண முடியுது, நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸோ இல்ல கேப்பபிலிட்டிஸோ அவங்க மேல அவங்க ஒரு ஆக்சஸ் அது மேல கெயின் பண்ண முடியுது அப்படின்னா, அது நம்மளுக்கு ஒரு காம்பரேட்டிவ் அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு அது இருக்க முடியாது. பிகாஸ் அவங்க நம்மளோட ரிசோர்ஸஸும் நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் மேல அவங்க ஒரு ஆக்சஸ் கெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட காம்பரேட்டிவ் அட்வான்டேஜ் நம்மளை விட்டு போற மாதிரி ஆயிடும். பிகாஸ் அவங்க கிட்டயும் சேம் ரிசோர்ஸஸ் அண்ட் சேம் கேப்பபிலிட்டிஸ் ஆயிடுது அப்படின்றால. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட கேப்பபிலிட்டிஸையும் ரிசோர்ஸையும் லெஸ் டிரான்ஸ்பரபிளா வச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். சரியா? Imitability. If the resources and capabilities cannot be purchased by a would-be imitator, then they must be built from scratch. How easily and quickly can the competitors build the resources and capabilities on which the firm's competitive advantage is based? This is the true test of imitability. அதாவது நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸும் நம்ம கிட்ட இருக்க கேப்பபிலிட்டிஸும் நம்ம யாரு நம்மள இமிட்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்கோமோ, அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிரும், அவங்களாலே இதை எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அவங்களால அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அவங்க அதை புதுசா ஃப்ரம் த ஸ்கிராச் அவங்க அதை டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கிட்ட ஒரு கேப்பபிலிட்டிஸோ நம்ம கிட்ட ஒரு ரிசோர்ஸஸோ இருக்கு, அது அவங்களால அப்படியே ஆன் த ஹேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அவங்க அதை ஃப்ரம் த பிகினிங் அவங்க அதை பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல அது கொஞ்சம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஈஸியா எந்த அளவுக்கு குவிக்காவோ இல்ல ஈஸியாவோ நம்மளோட காம்படிட்டர்ஸ் நம்மளோட ரிசோர்ஸஸையோ இல்ல நம்ம கேப்பபிலிட்டிஸோ பில்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுதான் நம்மளோட ஃபர்ம் காம்பரேட்டிவ் அட்வான்டேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன்கேஸ் நம்மளோட காம்பரேட்டிவ் அட்வான்டேஜ் ஈஸியா பில்ட் பண்ண முடியாது, அதாவது ஈஸியா அதை டூப்ளிகேட் பண்ண முடியாது ஆர் ஈஸியா அதை காப்பி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்மளோட காம்பரேட்டிவ் அட்வான்டேஜ் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட இமிட்டபிலிட்டி பேஸ் பண்ணி நம்மளோட காம்பரேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கிறது. சரியா? வேர் capabilities require network of organizations, routines whose effectiveness depends on the corporate culture. Imitation is difficult. அதாவது நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் நம்மளோட கார்பரேட் கல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கு, நம்மளோட ஆர்கனைசேஷன் ரொட்டீன்லயும் நம்மளோட கார்பரேட் கல்ச்சரையும் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளோட கார்பரேட் கல்ச்சர் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, அதை இமிட்டேட் பண்றது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரியா? நம்மளோட கார்பரேட் கல்ச்சர் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த எஃபெக்டிவ்னஸ் அவங்க எடுத்துட்டு வந்து அதை இமிட்டேட் பண்றது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேவா? Appropriability. Appropriability refers to the ability of the firm's owner to appropriate the return on its resource base. Even where resources and capabilities are capable of offering sustainable advantage, there is an issue as to who
receives a return on these resources. This means that rewards are directed to from where the funds are invested rather than creating an advantage with no actual reward to people to invested capital. அதாவது அப்ராப்ரியபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஃபர்மோட ஓனர்ஸ், அதாவது நம்மளோட ஆர்கனைசேஷனோட ஓனர்ஸ்க்கு நம்ம கிட்ட இருந்து ரிசோர்சஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு அப்ராப்ரியேட்டா எடுக்க முடியறது தான் அவங்களோட அப்ராப்ரியபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மள்ட்ட ரிசோர்சஸ் இருக்கு, நம்மள்ட்ட அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, அண்ட் அதுல இருந்து நம்மளோட சஸ்டைனபிள் அட்வான்டேஜ் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நம்மளால அவங்களுக்கு ப்ராப்பரா அந்த ரிசோர்சஸ்க்கு ப்ராப்பரா ரிட்டர்ன்ஸ் குடுக்க முடியல அப்படின்னா, அந்த இடத்துல தான் நம்மளோட இஷ்யூ ரைஸ் ஆகும். சரியா? சோ ப்ராப்பரா நம்ம கிட்ட இருக்க ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸுக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு ரிவார்ட் நம்ம அவங்களுக்கு குடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்டட் கேபிட்டல்ல நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்காது. அப்படி இல்ல நம்மளோட ஆக்சுவல் ரிவார்ட்ஸ் குடுக்க முடியல அப்படின்னா, அங்க நம்மளால ஒரு ப்ராப்பர் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ண முடியாம போயிடும். ஓகேவா? ஃபுல்லுமே கேட்டுச்சா? எங்க இருந்து கேக்கல? அப்ராப்ரியேட்லி ஃபுல்லுமே கேக்கலையா? ஓகே. இப்போ நம்ம ஃபர்முக்குன்னு சில ஓனர்ஸ் இருப்பாங்க. அதாவது நம்ம ஆர்கனைசேஷன்ல ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஒரு ரிசோர்ஸஸ் உள்ள கொண்டாந்துருப்பாங்க. அவங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் உள்ள கொண்டாந்துருப்பாங்க. அதுக்கு நம்ம ப்ராப்பரான ரிட்டர்ன்ஸ் மேக் பண்றோமா? அப்படின்றது தான் நம்மளோட அப்ராப்ரியபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ஆர்கனைசேஷன் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் பே பண்ற அளவுக்கு நம்மளால ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியுதா? அப்படின்றது தான் நம்மளோட அப்ராப்ரியபிலிட்டி. சரியா? நம்மள்ட்ட ரிசோர்ஸஸ் இருக்கு. நம்மள்ட்ட கேப்பபிலிட்டீஸும் இருக்கு. அதால நம்மளால ஒரு சஸ்டைனபிள் அட்வான்டேஜ நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியுது அப்படின்னாலுமே, நம்ம அந்த ரிசோர்ஸஸ்க்கு ப்ராப்பரா ரிட்டர்ன் குடுக்க முடியல அப்படின்னா, அங்க தான் நம்மளுக்கு ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகும். சோ நம்ம கிட்ட இருக்க இன்வெஸ்டட் கேபிட்டலுக்கு ப்ராப்பரா நம்ம அதுக்கான ரிவார்ட்ஸ் நம்ம பே பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா?